பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். வழக்கம் போல தான் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ, மே மாத பலன்கள். இதில் நீங்கள் நம்ம இந்த மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது, எங்கே நகருதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார், அதனால் மீன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்கார். அதனால் அதே மாதிரி சுக்கிரன் உச்சமாக இருக்கார். புத பகவான் நீச்சமாக இருந்தார், ஆனால் நீச்ச பங்க ராஜ யோகத்தில் இருந்தார். சுக்கிரனோடு இருந்ததுனால அவர் 7ஆம் தேதி மேச வீட்டுக்கு வர்றார். வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இங்கே தான் இருப்பார், கடைசியாக தான் நகருவார். அதை நான் பலன் வரும்போது சொல்கிறேன். சூரியன் 14ஆம் தேதி வரைக்கும் மேச வீட்டில் இருப்பார். அது உச்ச வீடுன்னு சொல்கிறது. அதான் சித்திரை மாதம் அவங்களுக்கு. இப்போ அவர் 15ஆம் தேதி ரிஷப வீட்டுக்கு வருவார். ரிஷப வீட்டுக்கு வந்தாலும் அவர் வீட்டுக்கு 10ல் இருக்கிறதுனால திக்பலமாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அதான் குரு பயிற்சிங்கிறது. இவ்வளோ காலம் எங்கே இருந்தார்? ரிஷப வீட்டில் தன்னுடைய பயணத்தை செஞ்சுக்கிட்டு இருந்த குரு பகவான் இப்போது 14ஆம் தேதி மிதுன வீட்டுக்கு போய் அவர் 1 வருஷ காலம் அங்கே தான் இருப்பார். இடையில அதிசாரம் வாங்கி கடை வீட்டுக்கு போவார். அதெல்லாம் நம்ம மாத பலன்களில் விரிவாக சொல்கிறேன். செவ்வாய் பகவான் கடக வீட்டில் பயணம் பண்ணியிருக்காரு, நீச்சமாக இருக்கார். கேது பகவான் ராகு கேது இந்த மாதம் 18ஆம் தேதி பயிற்சி. ராகு கேது பயிற்சி இந்த மாதம் 18ஆம் தேதி. இது வரைக்கும் மீன வீட்டில் இருந்த ராகு பகவான் கும்ப வீட்டுக்கு வர்றாரு. கன்னி வீட்டில் இருந்த கேது பகவான் சிம்ம வீட்டுக்கு போகிறார். அதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள். முக்கியமாக இந்த மாதத்தில் 2 பயிற்சி. அது தெருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி தான். அடுத்து இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். உலகம் முழுவதும் இருக்கின்ற, நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு மே தினம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி கொண்டாடக்கூடிய தொழிலாளர்கள் அனைவருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் நமது யூடியூப் சேனல் சார்பாக, உங்கள் நண்பன் என்ற முறையில் ஜோதிடர் டிஎஸ் மோகன்ராவ் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள். சரி, இந்த பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். இது ஒரு 20-25% தான் நீங்கள் எடுத்துக்கணும். உங்கள் சொந்த ஜாதக பலன் கிடையாது. ஏற்கனவே நம்ம சனி பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், நிறைய பேர் பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. அதே மாதிரி குரு பயிற்சி வீடியோ விட்டுருக்கோம், வழி வந்துடுச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ராகு கேது பயிற்சின்னு ஒரு 2 நாளில் வந்துடும், பார்த்துட்டு வாழ்த்து சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை எனக்கு ஆன்லைனில் கொடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி ஜாதகம் பார்த்துக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இப்போ தான் முத இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை ஜாதகம் பற்றி பார்க்கணும்னா கீழே இருக்க கமெண்ட்ஸில் போடுங்க, இல்லை ஃபோனில் கேளுங்க. இப்போது இந்த மே மாதம் பிறந்திருக்கு. இந்த மே மாதமும் இந்த குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியும் உங்கள் அனைவருக்கும் நன்மையே நடக்கணும்னு நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் அந்த அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வேண்டிக் கொண்டே இருக்கும், நினைத்து கொண்டே இருக்கும் குமாரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் மிதுன ராசியை பார்ப்போம். மிதுன ராசி அப்படின்னா ஆடிட்டர் ராசி, கணக்கப்புள்ள ராசி, ஆசிரியர் ராசின்னு சொல்கிறது நான். ஏன்னா அது புதனுடைய வீடு. புதன்னா கணக்கு, கம்யூனிகேஷன், ஆடிட்டிங், தொடர்பு, எழுத்து, கையெழுத்து, பத்திரிகை துறை, நகைச்சுவை எல்லாமே புதன் தான். அந்த வீட்டு கிரகம் தான். அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? புதன் தான். அங்கே சந்திரனும் குருவும் இருக்காங்க. எல்லோரும் கவலைப்பட்டீங்க, ஜென்ம குரு வந்திருக்கே சார்னு. அதுக்கு நான் குரு பயிற்சியில் நிறைய விளக்கம் கொடுத்தேன். குரு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5 பார்த்தா குழந்தை பிறக்கும், 7 பார்த்தா கல்யாணம் ஆகும், டைவர்ஸ் ஆகியிருந்தால் 2வது திருமணம் நடக்கும். ஏன்னா அந்த இரட்டைத்தன்மை உள்ள ராசியே புதன் தான். 2 சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடத்தை பார்க்குது, வெளிநாட்டு பயணம், அப்பாவுக்கு ஆதரவு, வருமானம் எல்லாம் உண்டு. சரி, இப்போ 10ல் சனி, அதையும் நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மக்காரன் கர்மஸ்தானத்துக்கு வரலாம், வந்தால் தொழில் விரிவடையும். அதுவும் விளக்கம் கொடுத்துருக்கேன் சனி பயிற்சியில். ராகு கேது பயிற்சி வீடியோ இன்னும் போடல, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட்டு, இந்த மாதம் என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல
செவ்வாய் இருக்கார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். ஜென்ம குருவுக்கு விளக்கம் கொடுத்துட்டே அது வேண்டாம். ஜென்ம குருனா ராமர் வனவாசம் போனார்னு ஒரு காலத்தில் சொன்னது. இப்போ யாரும் ராமர்லாம் கிடையாது. தொழிலுக்காக வெளிநாடு போவீங்க, இல்லை வேற மாதிரி வெளியூர் போவீங்க, வேறு மாநிலம் போவீங்க, குடும்பத்துக்கு வந்துடுவீங்க, அந்த வருமானம் குடும்பத்துக்கு பயன்படும், அவ்வளோதான். ஜென்ம குருலாம் ஒன்றும் செய்யாது. சரி, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் யார் உங்களுக்கு? 6ஆம் இடம், சர்வீஸ், வேலையை சொல்கிறது. அப்போ அந்த செவ்வாய் 2ல் இருந்தால் என்ன பண்ணோம்? பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம். பேசி தொழில் பண்ணுறது யார்? ஜோசியர், லாயரு, ஆசிரியர், மேடை பேச்சாளர்கள், பூ மார்க்கெட்டில் பூ ஏலம் போடுறவங்க, மீன் மார்க்கெட்டில் மீன் ஏலம் போடுறவங்க, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், மைக்கில் பேசி தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் இந்த மாதம் சிறப்பு. ஏன்? 6 அப்படின்னா சர்வீஸு, அது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் லாபம் லாபம். செவ்வாய்னா ரியல் எஸ்டேட், கட்டடம், செங்கக்காலவா, இப்படி சொல்லிட்டு போகிறது. அப்போ அதனாலையும் லாபம் லாபம் லாபம். அப்போ பணத்தட்டுப்பாடு கிடையாது. ரைட். அடுத்து கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். 3ல் யார் இருக்கா? கேது பகவான். கேது 3ல் இருக்கலாமா? இருக்கலாம். எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்னமாக இருந்தாலும் 3ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கலாம். என்ன சார் கிடைக்கும் அப்படின்னா, ஒன்று இந்த மாதம் உங்கள் அம்மாச்சி உங்கள் வீட்டில் வந்து இருப்பாங்க உங்களுக்காக, இல்லைன்னா நீங்கள் உங்கள் அம்மாச்சி வீட்டில் போய் இந்த ஒரு மாதத்தை பொழுதை கழிப்பீங்க. தைரியஸ்தானம் சார். பேச்சில் செவ்வாய் இருக்குது, போல்ட்டாக இருக்கும் பேச்சு. 3ஆம் இடத்துல வீரியஸ்தானத்தில் கேது இருக்குது, தைரியமாக இருப்பீங்க, எல்லாத்தையும் வேகமாக முடிப்பீங்க. உங்கள் முன்னேற்றங்கள் அனைத்துக்கும் தடையே இருக்காது. முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி வெற்றி வெற்றி. சரி, அடுத்து 9ஆம் இடத்துல ராகு இருக்குது, அது குரு பார்வையில் இருக்குது. அப்போ வெளிநாடு போகணும்னா போகலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வரலாம். 9னா அப்பாவை சொல்கிறது, அப்பா வெளிநாடு போகலாம், இல்லை அப்பா வெளிநாட்டிலேருந்து இங்கே வரலாம். 9னா தூர தேச பயணம், அங்கே ராகு இருக்குது, நல்லது தான். அடுத்து 10ஆம் இடத்து ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. 10ஆம் இடத்துல சனி இருந்து நிறைய தொழிலை விரிவுபடுத்தலாம், முதல் நம்பி போடலாம். அங்கே வேறு யார் இருக்கா? சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் 5க்குள்ள கிரகம். 5ன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ உங்கள் குழந்தைய சொல்கிறது, பூர்வீகத்தை சொல்கிறது, தாய் மாமனை சொல்கிறது, அதிர்ஷ்டத்தை சொல்கிறது, காதலை சொல்கிறது எல்லாம் சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிரன் எப்படி இருக்கார்? உச்சமாக இருக்கார். அப்போ இந்த சொன்ன வகையில் பதவி உயர்வு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ சுக்கிரன் 4ஆம் இடம்னா வீடு, அழகான வீடு கட்ட போகிறீங்க, அல்லது அழகான லக்ஸரியான கார் வாங்க போகிறீங்க, இல்லை 2 வீலர் வாங்குவீங்க. சனி அங்கே இருக்குது. சனி தான் ஜீவனக்காரன், கர்மக்காரன், தொழில்காரன் சொல்கிறது. சனியோடு சேரும்போது, ராசியிலே குரு இருக்கும்போது அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமணம் உண்டு உண்டு உண்டு. புதன் 11ல் இருக்குது, லாபத்தில் இருக்குது, வெற்றி ஸ்தானத்தில் இருக்குது. வெற்றி வெற்றின்னு சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கா? நீங்களே போய் அங்கே இருக்கீங்க, 11ஆம் இடத்துல இருக்கீங்க, சித்தப்பா சொல்கிற வீட்டில் இருக்கீங்க, மருமகனை சொல்கிற வீட்டில் இருக்கீங்க. அப்போ லாபங்கள் குமிய போகுது. 12ஆம் இடத்துல சூரியன் இருக்காமா? சார் இருக்கக்கூடாது. ஆனால் சூரியன் 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அரசாங்க வேலைக்கோ அரசாங்க முயற்சி செய்யலாம், அரசியல் முயற்சி செய்யலாம், ஆன்மீக முயற்சி செய்யலாம். 3ஆம் இடத்து கிரகம் 12க்கு போகும்போது முயற்சிகள் அனைத்தும் வெளிநாட்டில் செய்கிறது, உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெளி மாநிலத்தில் செய்கிறது. நல்லது நல்லது நல்லது. ஆக இந்த மாதம் எச்சரிக்கை என்னன்னா, 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பல்லுக்கு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா கண்ணுக்கு போகிற மாதிரி இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருந்தால் இஎன்டி, காது மூக்கு தொண்டையில் ஒரு சிறிய மருத்துவ செலவு இருக்குது. 9ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொடை பகுதிகளில் ஒரு கருப்பு தழும்போ ஒரு காயமோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வேறு பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த மே மாதம் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. நீங்கள் வழிபட வேண்டியது பெருமாள் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்க 18ஆம் தேதி 19ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் வண்டியில் போகும்போது கவனமாக போங்க, பொருட்களை எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. வரவு செலவு பண்ணுறவங்க, பேங்க் டீலிங், ஃபைனான்ஸ் வச்சுருக்கோங்க, கவனம் கவனம் கவனம். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வழிபட வேண்டியது மகாலட்சுமி வழிபாடு, பெருமாள் வழிபாடை பண்ணுங்கள். இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.